அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் சனிதோஷம் பற்றி பார்க்க போகிறோம். மேலும் சனிதோஷம் யாரை பாதிக்காது என்றும் அதற்கான விதிவிலக்கை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். 1, 2, 5, 7, 8 மற்றும் 12 இந்த 6 பாவங்களில் சனி பகவான் நிற்க சனிதோஷம் ஆகும். சரி, இந்த சனிதோஷத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். புகழ்கின்ற ஈராறு 24 புனிதமுள்ள சனி 2-4 நிற்க இகழ்கின்ற வாத நோய் நாய் கடிக்கும் இதமுள்ள அன்னைக்கு கண்டம் 4 நிகழ்கின்ற 2 மனைவி நஷ்டம் நிஜஞ்சொன்னோம் 8 உயிர் சேதம் மகிழ்கின்ற ஈராறில் விரயமாகும் துளையுமடா மாடாடு துன்பஞ்சொல்லே என சித்தர்கள் கூறுகிறார்கள். அதாவது சனி பகவான் 2 மற்றும் 4ஆம் இடங்களில் நிற்க வாத நோய் மற்றும் நாய் கடிக்குமாம். அதன் பிறகு 4 நிற்க தாய்க்கு கண்டம் உண்டாகும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு 2, 7 இந்த 2 பாவங்களில் சனி பகவான் நிற்க மனைவிக்கு நஷ்டம் உண்டாகுமாம். மனைவிக்கு பல கஷ்டங்கள் உண்டாகும். ஏனென்றால் இந்த 2 மற்றும் 7ஆம் இடங்கள் களத்திரஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தை குறிக்கும். அடுத்து இந்த சனி பகவான் 8 நிற்க உயிருக்கு சேதம் உண்டாகும். இந்த சனி பகவான் 12 நிற்க 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்பதனால் அதிகமான பொருள் விரயமாகும். மேலும் ஆடு மாடு போன்றவை துளைந்து போகும் என சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த பாடலை பார்த்து பயப்பட வேண்டாம், இதற்கு விதிவிலக்குகளும் உண்டு. சரி, சனி பகவான் ஒரு இயற்கை பாவகிரகமாகும். இந்த இயற்கை பாவகிரகமான சனி 1, 2, 5, 7, 8 மற்றும் 12 நின்றால் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதுவே சனி தோஷம் ஆகும். உதாரணம் பார்ப்போம். திரையில் பாருங்கள். லக்னத்தில் சனி உள்ளது, அதாவது 1 உள்ளது. இந்த 1 சனி நிற்க 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார்கள். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் திருமண தாமதத்தை உண்டு பண்ணுகிறது. சில நபர்களுக்கு வயது வித்தியாசம் அதிகமான பெண்ணையோ அல்லது ஆணையோ அல்லது பார்க்க வயதான அமைப்புள்ள கணவன் அல்லது மனைவியை இந்த 1 சனி நிற்க உண்டு பண்ணும். அடுத்து திரையில் பாருங்கள். 2 சனி நிற்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். 2 சனி நிற்க குடும்ப ஒற்றுமையில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. திருமணம் நடந்த பிறகு கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விடுகிறது. 2 சனி அமர குடும்பஸ்தானம் என்பதனால் திருமணம் காலதாமதத்தை உண்டாக்கிறது. பெண்களுக்கு சனி 2 அமர மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது மனைவியின் ஆயுள் ஸ்தானமாகும். பெண்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது கணவனின் ஆயுள் ஸ்தானமாகும். எனவே மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்துகிறது. 5 சனி அமர இந்த 5 சனி அமரும் பொழுது 2, 7, 11 போன்ற திருமணத்திற்குரிய அனைத்து பாவங்களையும் பார்க்கிறார். சனிக்கு 3, 7, 10 என 3 பார்வை உண்டு. 5 அமர்ந்த சனி 2, 7, 11 என 3 பாவங்களையும் பார்ப்பதனால் கடுமையான சனி தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் திருமண தடை, திருமணத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை இந்த சனி தோஷம் ஏற்படுத்துகிறது. அடுத்து 7 சனி நிற்க 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். 7 சனி நிற்க திக்பலத்தை பெறுகிறார். 7 என்ற சனி திருமண தாமதத்தை உண்டு பண்ணுகிறது. சில நபர்களுக்கு வயது வித்தியாசமான கணவன் அல்லது மனைவியை கொடுத்து விடுகிறது. அல்லது பார்ப்பதற்கு வயதான தோற்றம் உள்ள ஆனால் வயது குறைவாக இருக்கும், பார்ப்பதற்கு வயதானவர்கள் போல் இருப்பார்கள். அதேபோல் நபர்களை கொடுத்து விடுகிறது இந்த 7 நின்ற சனி. அடுத்து 8 நின்ற சனி. திரையில் பாருங்கள்.
8ல் அமர்ந்த சனி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. எனவே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மற்றும் இன்னல்களை உண்டு பண்ணுகிறது. பெண்கள் ஜாதகத்தில் சனி 8ல் நிற்க மாங்கல்ய தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. அடுத்து திரையில் பாருங்கள், 12ஆம் இடத்தில் சனி அமர. இந்த 12ஆம் இடத்தில் சனி அமர இல்லற இன்பத்தை கெடுத்து விடுகிறது. மேலும் இந்த 12ல் அமர்ந்த சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் இந்த 12ல் நின்ற சனி பல பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படுத்துகிறது. இதுவே சனிதோஷம் மற்றும் சனிதோஷத்தின் தீய பலன்கள். அதாவது 1, 2, 5, 7, 8 மற்றும் 12 இந்த பாவங்களில் சனி என்ற இயற்கை பாவகிரகம் அமர சனி தோஷம் ஆகும். இதனால் கணவன் மனைவி பிரச்சனை அதிகம் உண்டாகும், திருமணம் தாமதமாகும் மற்றும் திருமணம் சார்ந்த பல பிரச்சனைகளை இந்த சனிதோஷம் உண்டு பண்ணுகிறது. இதுவே சனிதோஷம் ஆகும். சரி, இந்த சனிதோஷம் யாரை பாதிக்காது மற்றும் அதற்கான விதிவிலக்குகள் பற்றி பார்ப்போம். திரையில் பாருங்கள், துலா லக்னம் எடுத்துக்கொள்வோம். சனி பகவான் 5ல் உள்ளார், ஆனால் ஆட்சி பெற்று உள்ளார். பொதுவாக 1, 2, 5, 7, 8 மற்றும் 12ல் சனி அமர்ந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றால் சனிதோஷத்தின் வீரியம் குறையும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சனிதோஷம் இருந்தாலும் அந்த சனி அந்த பாவங்களில் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த தோஷம் கிடையாது. அடுத்து இயற்கை சுபரான குருவின் பார்வை 1, 2, 5, 7, 8 மற்றும் 12ஆம் இடத்தில் இருந்த சனிக்கு கிடைக்க சனிதோஷத்தின் வீரியம் குறையும். உதாரணம் திரையில் பாருங்கள், 12ல் சனி உள்ளார், ஆனால் சனி பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்து சனிதோஷத்தின் வீரியத்தை குறைக்கிறார். அடுத்து சனி பகவான் குருவுடன் சேர்ந்து இருந்தாலும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருந்தாலும் அந்த சனிதோஷத்தின் வீரியம் குறையும். திரையில் பாருங்கள், கடக லக்னம் எடுத்துக்கொள்வோம். லக்னத்தில் சனி உள்ளார், ஆனால் லக்னத்தில் சனி குருவுடன் சேர்ந்து உள்ளார். எனவே சனிதோஷத்தின் வீரியம் குறைந்து போகும். அடுத்து ரிஷப லக்னம் எடுத்துக்கொள்வோம். சனி 7ல் உள்ளார், ஆனால் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் உள்ளார். எனவே சனிதோஷ வீரியம் குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 1, 2, 5, 7, 8 மற்றும் 12ல் நின்ற சனிக்கு பாவ கிரகமான செவ்வாய், ராகு, கேது தொடர்பு கிடைக்க இந்த சனிதோஷத்தின் வீரியம் சற்று அதிகமாகும். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் 1, 2, 5, 7, 8 மற்றும் 12ல் இயற்கை பாவகிரகமான சனி பகவான் நிற்க சனிதோஷமாகும். மேலும் இந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றால் நன்மையே உண்டாகும். மேலும் இயற்கை சுபகிரகமான குரு மற்றும் சுக்கிரனின் பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால் மிகவும் சிறப்பு. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.